ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு எடுத்த வீடியோ. எதுக்காக லேட்டாக அப்லோட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, தீபாவளிக்கு அப்புறமா நாங்கள் ஊருக்கெலாம் கிளம்பி வந்துட்டோம். அதனால தான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தீபாவளி அன்னைக்கு காலையில் எப்பவும் போல் எழுந்திரிச்சு எல்லாருக்கும் டீ போட்டு வச்சுட்டேன். லீவுன்றதுனால எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் நேற்றுலேருந்து இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வெஜ் பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி மதியம் மட்டன் எடுக்கலான்ட்டு நினச்சிருக்கோம். அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்குமா வெஜ் பிரியாணி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே மதியத்துக்கு என்னெல்லாம் கொண்டு போகணுமோ அந்த பொருளுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். தோட்டத்தில் மிக்சிலாம் கிடையாது, அரைக்கிறதுக்கு அம்மியும் இல்லை. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய், வெங்காயம் இதெல்லாம் அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இங்கேயே தான் அரைச்சி எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு தேவையானதையும் பார்த்துட்டு பிரியாணியும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எல்லாருமா சேர்ந்து முறுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். சின்ன பிள்ளைங்களும் அவங்க பங்குக்கு ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. முறுக்கெலாம் போட்டு முடிக்கிறதுக்கு நைட்டு 1:30 ஆயிடுச்சு. அது வரைக்குமே எல்லாருமே முழிச்சிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி காலையில் இப்போ வரைக்கும் எழுந்திருக்கலை. கிட்டத்தட்ட மணி இப்போ 9 மணி ஆயிடுச்சு. ஆனால் இன்னமும் எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு டயர்டாக இருந்தாங்க. நான் இங்கே பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வேலைலாம் முடிச்சதுக்கு அப்புறமாவே பிள்ளைங்களை எழுப்பிக்கலான்ட்டு விட்டுட்டேன். பிரியாணிக்கு பிரெட் அல்வா செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால கேசரியே செஞ்சு வச்சுட்டேன். கேசரி தான் வேலை கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிடும். டைமிங்கும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். அதனால் பிரியாணிக்கு கேசரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வெஜ் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தவங்களா எழுப்பி சீக்கிரமாக ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்ற கூப்பிட்றதுக்கிட்டேயும் போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா லேட்டாக தூங்கினதுனால எழுந்திருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எழுந்திரிச்சதுக்கு அப்புறமும் ஒரே விளையாட்டு தான், சாப்பிடையே வரமாட்டேன்னிட்டாங்க. எல்லாரையும் பிடிச்சு வச்சு ஒரு வழியாக சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். தோட்டத்துக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமோ அது எல்லாத்தையுமே காரில் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. பாத்திரத்துலேருந்து தண்ணி வரைக்கும் எல்லாத்தையும் ஏற்றிட்டு தோட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மழை லைட்டாக தூர ஆரம்பிச்சிருக்கு. லைட்டாக ஒவ்வொரு துளி துளியாக விழுந்துட்டு இருக்குது. சீக்கிரமாக சமையல் வேலையை முடிச்சிடலான்ட்டு ஒவ்வொரு பாத்திரமாக இறக்கி வச்சாச்சு. ஆனால் இங்கே அடுப்பு பற்றிக்கிறதுக்கிட்டேயும் பெரிய டாஸ்க்காக மாறிடுச்சு. ஏன்னா கிளைமேட் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு இல்லையா, அதனால் அந்த விறகுல தீ பற்றுறதுக்கிட்டேயும் போதும்னு ஆயிடுச்சு. ஒரு பக்கம் சாப்பாடும் ஒரு பக்கம் பருப்பு குழம்பும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நடுவில் அப்பப்போ ஒரு சில ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தோம். அதை அப்பப்போ சாப்பிட்டுட்டு இருந்தோம். மோர் ஆகட்டும், அப்புறம் தீபாவளி பலகாரங்களும் நிறையா வந்திருந்தது. அது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். மதியத்துக்கு மட்டன் கிரேவி மாதிரி ரெடி பண்ணாமல் அதை கொஞ்சம் திக்கான கிரேவியாக ரெடி பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்தது. மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாருமா பேசிகிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு, வாங்க எல்லாருமா பீச் போகலாம் அப்படின்ட்டு. உடனே ஈவினிங் வந்ததும் எல்லோரும் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். உவரிக்கு தான் வந்திருந்தோம். கிளைமேட் மழை வர மாதிரி இருக்கிறதுனாலே என்னமோ தெரில, கொஞ்சம் சீக்கிரமாகவே இங்கே நல்லாவே இருட்டிருச்சு. கொஞ்ச நேரம் பீச்சில் இருந்துட்டு நல்லா காற்றுலாம் வாங்கிட்டு பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வர வழியில் கொஞ்சம் பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்டில் வச்சு வெடித்து நல்லா தீபாவளியை கொண்டாடியாச்சு. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.